அணில் வேட்டைக்கு தயாரான சீமான், அதிரடியில் இறங்கிய அறிவாலயம், கை கோர்ப்பாரா ரஜினி? இது குறித்து தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். மதுரையில் நடந்து முடிந்த தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தமிழக அரசியல் களத்தில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக சாடி பேசியதில் இரு கட்சிகளும் அப்செட் ஆகி விஜய்க்கு எதிராக பதிலடி கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் சீமான் அவர்களும் விஜய்க்கு எதிராக எரிமலையாக வெடிக்க தொடங்கியிருக்கிறார். இப்படி எதிர்பாராத வகையில் நாதகாவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் நடக்கும் இந்த சைலண்ட் வாருக்கு பின்னால் அறிவாலயம் இருப்பதாகவும் விரைவில் இந்த டீலிங்கில் ரஜினியும் கைகோர்க்கப் போகிறார் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தின் லேட்டஸ்ட் ஸ்கூப். உதயநிதிக்கு நெருக்கடி. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி திமுகவின் முகமாக எல்லோராலும் அறியப்பட்டு வருகிறார். இந்நிலையில் அவரது எதிர்கால செயல்பாடுகளுக்கு தடை போடும் விதமாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து இளைஞர்களை தன் பக்கமாக இழுத்து வருகிறார். இது குறித்து வெளிப்படையாக எந்த ஒரு விமர்சனத்திற்கும் கேள்விகளுக்கும் அவர்கள் பதிலளிக்காவிட்டாலும் திமுக தொடர்ந்து விஜய்க்கும் தாவேகாவிற்கும் எதிராக மறைமுகமாக பல்வேறு தடைகளை தந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய மதுரை மாநாடு குறித்து தங்களுடைய விமர்சனங்களை சோசியல் மீடியாவில் தீவிரமாக திமுகவினர் வைத்துக் கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாவேகாவினரும் இப்போது எங்கே துணை முதல்வர் அவர்களுடைய தீவிர அரசியல் எங்கே, அவருடைய நிர்வாக செயல்பாடுகள் எங்கே என்பது மாதிரியான விமர்சனங்களையும் வைத்து வருகின்றனர். குறிப்பாக தேர்தல் பரப்புரை என்பது ஒரு செங்கல்லை தூக்கி கொண்டு ஊராக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட உதயநிதி அவர்கள் தற்பொழுது எந்த ஒரு அரசு நிகழ்ச்சிகளிலும் பார்க்க முடிவதில்லையே, அலுவலகத்திற்கு கூட செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறாரமே என்று கிண்டல் அடித்து வருகின்றனர். மீண்டும் விஜய் மதுரை மாநாட்டில் பேசிய விஜய் ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் என்று தனிப்பட்ட முறையிலும் கடுமையாகவும் நேரடியாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசினார். அங்கிள் என்று அவர் பேசியது அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பானது என்று பலர் கூறினாலும் விஜய் ஆதரவாளர்களிடையே அந்த பேச்சு பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வர் அவர்களின் வீட்டில் இந்த பேச்சு குறித்து ஒரு மீட்டிங்கை நடந்திருக்கிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் அவர்கள் திமுக சீனியர்களிடம் தன்னை அங்கிள் என்று அழைத்தது உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கலாம், ஆனாலும் இது குறித்து விஜய் யாரும் எதிர்மறையாக யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லியவர். அதோடு மட்டுமல்லாமல் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கூட்டணி கட்சிகளை வைத்து பதிலடி கொடுக்கும்படி உத்தரவும் இட்டிருந்தாராம். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் எல்லாம் வரிந்து கட்டிக்கொண்டு விஜயை வசைப்பாடி வருகிறார்களாம். சீமானுடன் டீலிங். அதே சமயம் ஸ்டாலினுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்திய விஜய்க்கு தக்க பதிலடி தர தயாராக இருக்கிறார் உதயநிதி அவர்கள் என்கின்றனர். நாதகாவிற்கும் தாவேகாவிற்கும் இடையே ஏற்கனவே பூசல் இருந்து வருவது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறாராம் உதயநிதி அவர்கள். இதனால் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி உதயநிதி அவர்களுடைய ஒரு குழுவினர் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு குழு சென்றதாகவும் அந்த குழு சீமானுடன் விஜய் அட்டாக் குறித்து ஆலோசித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு ஓகே சொன்ன சீமானிடம் அதற்கு பிறகு துணை முதல்வர் உதயநிதி அவர்களிடம் செல்போன் மூலம் கால் செய்து பேசும்படியும் வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது சீமான் அவர்கள் இனி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள், செய்தியாளர்கள் சந்திப்பு எல்லாவற்றிலும் விஜயை ரோஸ்ட் செய்து விடுவதாக சொன்னதாகவும் தகவல்கள் சொல்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்தடுத்து தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்களை நடத்த தயாராக வரும் நாம் தமிழர் கட்சியினருக்கு அந்தந்த மாவட்டத்து திமுக நிர்வாகிகள் உதவி செய்யும்படி அன்பகத்திலிருந்து உத்தரவு பறந்திருக்கிறதாம். அது மட்டுமன்றி சீமானுக்கு இதைவிட பெரிய உதவிகளை செய்து தருவதாகவும் வாக்குறுதிகளை உதைத்தரப்பு அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சீமான் கட்சியின் பெரும் பலமே இளைஞர்கள் பட்டாளம்தான். இதில் குறிப்பாக நடிகர் விஜய் துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் பல இளைஞர்களும் செல்வதால் நாம் தமிழர் கடும் அதிருப்தியில் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்நிலையில் நடிகர் விஜயனுடைய தாவேகா தொண்டர்கள் பலரும் சீமான் ஒழிக என்று கோஷம் எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் இந்த மதுரை மாநாட்டில் கூட சீமானை பற்றி கடுமையான வசி சொற்களை எல்லாம் பேசி வெறுப்பேற்றி இருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் சீமான் அவர்களே விஜயை கடுமையாக அட்டாக் செய்ய நினைத்திருந்த இந்த சூழ்நிலையில் திமுக தந்திருக்கக்கூடிய இந்த அசைன்மெண்ட் இன்னும் அவருக்கு உற்சாகத்தை தந்திருக்கிறதாக சொல்கிறார்கள். இதனால் சீமானுடைய தம்பிகள் அண்ணன் அணில் வேட்டைக்கு கிளம்பிவிட்டார் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கூடவே சீமான் அவர்களும் நானா விஜயா ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற மனநிலையில் தான் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். சூடான ரஜினி கமல் கூலி படம் குறித்து கடுமையாக
மீம்ஸ் எல்லாம் போட்டு கடுமையாக ட்ரால் செய்து வருகின்றனர் விஜய் ரசிகர்கள். இன்னும் குறிப்பாக கூலி ரிலீஸ் ஆன முதல் நாளே திரையரங்கிற்கு சென்ற விஜயனுடைய ரசிகர்கள் காட்டமான நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் செய்து வந்தனர். குறிப்பாக ஒரு திரையரங்கில் இப்படி நெகட்டிவ் விமர்சனம் செய்த விஜய் ரசிகரிடம் சண்டைக்கு சென்ற ரஜினி ரசிகர்கள், இதற்காக தான் நான் உங்கள் கட்சியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை, நாங்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா என்றெல்லாம் பேசிய காணொலிகள் எல்லாம் பரவலாக இணையதளங்களில் பரவியதையும் பார்த்து வந்தோம். விஜய் ரசிகர்கள் தான் இப்படி என்றால், விஜய் அவர்களுமே அவருடைய மதுரை மாநாட்டில் பேசிய பேச்சில் ரஜினியையும் கமலையும் சீண்டியதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர்களது ரசிகர்கள், அதாவது விஜய் அவர்கள் பேசும்போது, நான் ஒன்றும் மார்க்கெட் போன பிறகோ ரிட்டையர்ட் ஆன பிறகோ நான் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை, நான் படைக்கலனோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசியதோடு மட்டுமல்லாமல் அவரே வரவில்லை, இவரா வரப்போகிறார் என்று ரஜினியையும் அவர் விட்டு வைக்காமல் பேசியது ரஜினி கமல் ரசிகர்கள் இருவரையும் சூடேற்றி இருக்கிறது. இதனால் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக களம் இறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கமல் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் திமுகவுடைய கூட்டணியில் இருப்பதால் அவர்கள் ஆல்ரெடி அவர்களுடைய வேலையை காட்ட துவங்கிவிட்டார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது. கைகோர்ப்பாரா ரஜினி? ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் போயஸ்கார்ட் என்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் சீமான் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் ரஜினி அவர்களை தாக்கி பேசி வரும் இந்த சூழ்நிலையில் மீண்டும் ரஜினி அவர்களை சந்திக்க சீமான் அவர்கள் நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பில் வரக்கூடிய தேர்தலில் ரஜினி ரசிகர்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சீமான் அவர்கள் ஆலோசிக்க இருப்பதாகவும் பேசிக்கொள்கிறார்கள். சமீபத்திய விஜயனுடைய நடவடிக்கைகளால் பெரிதும் நொந்து போயிருக்கும் ரஜினி அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வாரா அல்லது தவிர்ப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது. இது குறித்து தாவேக ஆதரவு கட்சியான தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தலைவரான VMS முஸ்தபாவிடம் பேசினோம். அவர் நம்மிடம் பேசும்போது, கடந்த மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி பற்றியும் தான் விமர்சித்து பேசியிருந்தார். இந்த 35 நிமிட பேச்சில் தனிப்பட்ட விதத்தில் யாரையும் அவர் தாக்கி பேசவில்லை. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சீமான் அவர்களை அவர் எங்குமே தாக்கி பேசவில்லை. ஆனால் சீமான் அவர்கள் விஜயை தொடர்ந்து தாக்கி கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருவதற்கு காரணம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசும் ஆளும் திமுக கட்சியும் தான் என்று குற்றச்சாட்டை அவர் வைத்தார். இதுபோல விஜய்க்கு எதிராக நேரடியாக பதில் சொல்ல தைரியம் இல்லாத அறிவாலயம்தான் இப்படி சீமான்களை எல்லாம் இறக்குகிறது. இன்னும் எத்தனை சீமான்களை இறக்கினாலும் தாவேக்காவையும் விஜயும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் முடித்துக் கொண்டார். இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் பாக்கியராஜனிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் இதற்கு சொன்ன பதிலின் போது, இது முதலில் அடிப்படையற்ற ஆதாரமற்ற செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் தாவேக்காவை நாங்கள் எதற்காக எதிர்க்கிறோம் என்பது என்ற புரிதல் கூட இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். முதல் மாநில மாநாடு நடைபெறும் போது அந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்தியவர் எங்களது ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை அறிவித்த இடத்திலிருந்துதான் விமர்சனம் என்ற விதம் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கை இன படுகொலைக்கு காரணமான திமுகவை நாங்கள் ஒருபோதும் ஆதரித்ததில்லை. நாங்கள் திமுக எதிர்ப்பு என்ற சித்தாந்தத்தில் நாங்கள் அடிப்படையிலிருந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக சொல்லி இந்த வேலையை நாங்கள் எப்படி செய்வோம் என்று முடித்துக் கொண்டார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNUSRB, TET, RRB, SSCL banking. Saubhagya Home and Kitchen Appliances.